ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பு இருந்தா அவங்க கூட அதிக நேரம் இருக்கும் நினைப்போம். அதுவே காதலா இருந்தா காலம் முழுசும் அவங்க கூட வாழ்க்கைய செலவிட நினைப்போம். ஆனா காதலுங்கிற பேர்ல கட்டவிழ்க்கப்படுற சைக்கோத்தனத்தை என்னன்னு வகைப்படுத்துறது? நேசிக்காத பொண்ணுகிட்ட விருப்பத்தை திணிச்ச ஒரு இளைஞன், அது நிறைவேறலன்னு செஞ்ச ஒரு காரியம் பெண் பிள்ளைய பெத்தவங்க நெஞ்சில நெருப்ப அள்ளி போட்டுச்சு. காலேஜ் போன 20 வயசு பொண்ணு சத்யபிரியா தண்டவாளத்துல பொணமா கிடந்தா. பொண்ணு இறந்த துக்கத்துல வீரமாய்ச்சிக்கிட்டாரு அவளோட அப்பா. அந்த குடும்பத்துக்கே சூனியமா வந்தான் கல் நெஞ்சக்காரன் சதீஷ். 2022 பட்ட பகல்ல சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த அந்த பகீர் சம்பவத்தை அவ்வளவு சுலபமா மக்களால மறந்துட முடியாது. தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கன கல்லூரி பெண் சத்யபிரியா படுகொலை எப்படி அரங்கேறிச்சு? 2 வருஷம் கழிச்சு குற்றவாளிக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்ன? இந்த வழக்கில இருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல. செக்ஷன் 302, a Tamil true crime podcast, case number 33, கல்லூரி மாணவி சத்யபிரியா கொலை வழக்கு. சென்னையோட பரபரப்புக்கும் மக்களோட போக்குவரத்துக்கும் ஏத்ததுன்னா அது புறநகர் ரயில் பயணம். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரைக்கும் பலரோட உறவாடுற பச்சை பெட்டி அது. காதல், பிரிவு, புது சிநேகிதம்னு பல விஷயங்கள்ல தர்ற ரயிலும் ரயில் நிலையங்களும் தமிழ்நாட்டுல பல மறக்க முடியாத மோசமான சம்பவங்களுக்கான வடுவாவும் இருக்கு. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சுவாதி கொலை செய்யப்பட்டப்ப பொது இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு குரல்கள் எழுந்துச்சு. அதனால சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினாங்க. ஆனா சிசிடிவி மட்டுமே குற்றம் நடக்கிறத கட்டுப்படுத்துமா என்ன? அந்த கேள்வியை எழுப்பிச்சு 2022 நடந்த இன்னொரு சம்பவம். 2022 அக்டோபர் 13 வியாழக்கிழமை சென்னை பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல ஒரு பெண்ணோட உடல் துணி போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு. மதியான வேலைங்கிறதால ஸ்டேஷன்ல அவ்வளவா கூட்டம் இல்ல. காக்கி சட்டையில அங்கேயும் இங்கேயும் போலீஸ் நடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பிரேதத்தை கடந்து போன 1-2 பேர், பாவம் யாரோட புள்ளையோ இப்படி செத்து கிடக்கு. இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு போன் தான் உலகம். சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம போனை பார்த்துக்கிட்டே ரயில் ஏற போய் விபத்துல மாட்டிக்குதுங்க அப்படின்னு பரிதாபப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, 1:30 மணிக்கு அந்த ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்தை நேர்ல பார்க்காத எல்லாருமே அந்த இளம்பெண் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்துல இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்ததே வேறங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரியா 2 மணிக்கு மஞ்சள் நிற சுடிதார் போட்ட நடுத்தர வயசு அம்மா ஒருத்தங்க கண்ணீரோடையும் கதறலோடையும் பிளாட்ஃபார்முக்கு ஓடி வந்தாங்க. அவங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துல ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்க்கிற ராமலட்சுமி. பொதுவா வழக்கு விசாரணைக்காக போலீஸ் வந்தா அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. இவங்க ஏன் அழுதுட்டு வர்றாங்கன்னு சந்தேகம் வருதா? அவங்க அப்ப வந்தது போலீஸா இல்ல, பிணமா கிடக்கிற அவங்களோட 20 வயசு பொண்ணு சத்யபிரியாவுக்கு அம்மாவா. ஆமா, ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல இறந்து கிடந்தது ஹெட் கான்ஸ்டபிள் ராமலட்சுமியோட மூத்த பொண்ணு சத்யபிரியா. ராமலட்சுமிக்கு சத்யபிரியாவோட சேர்த்து 3 பொண்ணுங்க. அவங்க கணவர் மாணிக்கம் டிரைவர். ராமலட்சுமி குடும்பத்துல மட்டுமே 5 பேர் போலீஸா இருந்தாங்க. மாணிக்கம் ராமலட்சுமி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஆனா அவர் டிரைவருங்கிறதால அவங்க குடும்பத்துல யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல மாணிக்கமும் ராமலட்சுமியும் விலகி வாழ ஆரம்பிச்சப்பவும் அவங்கள இணைக்கிற ஒரே பாலமா இருந்தது சத்யபிரியா. எல்லோரையும் அரவணைச்சு அன்பா பேசி தன்னோட சிரிப்பால கட்டி போட்டு வச்சிருந்தா அந்த அழகு தேவதை. ஐயோ, என் பொண்ணு எங்க? என் தங்க சிலை எங்க? அடி வைரவே, உன்னை நான் எப்படியா பார்க்கணும்? ஐயோ அப்படின்னு ராமலட்சுமி கத்தி கதறினாங்க. ராமலட்சுமி கூட வந்திருந்த அவங்க தங்கச்சியும் சத்யபிரியா பிரேதம் இருந்த இடத்துல விழுந்து தரையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. அவங்களுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்லவே முடியல. காலேஜுக்கு கிளம்பி போன பொண்ணு உசுரோட இல்லைன்னு தெரிஞ்சா யாருக்கு தான் மனசு பதறாம இருக்கும்?
என் பொண்ணோட முகத்தை நான் பார்க்கணும். சுத்தி இருந்தவங்க கிட்ட கெஞ்சி கேட்ட ராமலட்சுமி துணியை விலக்கிட்டு சத்யாவோட முகத்தை பார்த்து இன்னும் அதிகமா கத்துனாங்க. ரயில் வர நேரத்துல தண்டவாளத்துல விழுந்ததால கழுத்து பகுதியில சக்கரை ஏறி இறங்கினதுல தலை துண்டாய் போயிருந்தது. சத்யபிரியாவை தலை தனியா உடல் தனியான்னு 2 பாகமா கொண்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு வச்சிருந்தாங்க. என்ன நடந்துச்சு? சத்யா எப்படி இறந்தான்னு மேற்கு மாம்பலம் ரயில்வே போலீஸ் அவ கூட இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சாங்க. நாங்க டி நகர்ல இருக்கிற ஜெயின் காலேஜ்ல பிகாம் படிச்சுட்டு இருக்கோம். ஈவினிங் காலேஜுங்கிறதுனால மத்தியானம் தான் காலேஜ் போவோம். எப்பவும் போல இன்னைக்கும் காலேஜ் போக நான் சத்யா எல்லாரும் வந்தோம். ட்ரெயின் வருதான்னு பார்க்க சத்யா ட்ராக் கிட்ட போனா. 20 அடி தூரத்துல ரயில் வரும்போது திடீர்னு ஒருத்தன் வந்தான். சத்யாவோட தோழி சொன்னா. யாரு யாரு அவன் எப்படி இருந்தான்? சத்யாவை என்ன பண்ணான் அப்படின்னாங்க ராமலட்சுமி. அவன் யாருன்னு முகம் சரியா தெரியல ஆண்டி. தலையில தொப்பி போட்டுட்டு இருந்தான். சத்யா பக்கத்துல போனவன் ரயில் கிட்ட வந்ததும் அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டான். நடந்த விஷயத்தை பதற்றமும் படபடப்புமா சொன்னா. சத்யா விபத்துல இறக்கல, அவளை திட்டம் போட்டு ரயில் முன்னாடி தள்ளி கொலை செஞ்சிருக்கான் ஒரு இளைஞன்கிற செய்தி டிவிகள்ல பிளாஷ் ஆக சென்னை மக்கள் பதற்றமானாங்க. பொண்ணுங்க தனியா வெளியில போயிட்டு வர முடியாத பாதுகாப்பில்லாத நிலைதான் அவங்களோட அந்த பதற்றத்துக்கு காரணம். சத்யாவுக்கு 1 வாரம் முன்னாடிதான் நிச்சயதார்த்தம் ஆகி இருந்துச்சு. பிகாம் படிச்சுட்டு இருந்ததால காலேஜ் படிச்சு முடிச்சப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு பேசி முடிச்சிருந்தாங்க. அவ காலேஜ் போகும்போது அவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தினமா அவளை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அன்னைக்கு அவ தனியா வர்றது தெரிஞ்சுதான் கொலை திட்டம் அரங்கேறி இருக்குன்னு அடுத்தடுத்து பல தகவல்களை நியூஸ் சேனல்ஸ் வெளியிட்டுச்சு. சத்யாவை தள்ளிவிட்ட அந்த இளைஞன் யாருன்னு தெரிஞ்சுக்க ரயில்வே ஸ்டேஷன்லையும் சுத்தி இருந்த பகுதிகளிலையும் இருந்த சிசிடிவி கேமரா வீடியோ ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணாங்க. வெளிநாடுகள்ல சிசிடிவி கேமரா பதிவுகளை கண்காணிக்கவே ஒரு ஆள் தனியா இருப்பாங்க. சந்தேகப்படுற மாதிரியான நிகழ்வு ஏதாச்சும் இருந்தா அவங்க உடனடியா காவல்துறையை அலர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்கள்ல சிசிடிவி கேமராக்கள் ஒரு குற்றம் நடந்த அப்புறம் எவிடன்ஸ்க்காக கலெக்ட் பண்ற ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த இளைஞன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. தலையில தொப்பி, முகத்துல தாடி, மாநரத்துல இருந்த அந்த இளைஞனோட வயசு 30. வீடியோவில் அவனோட முகத்தை பார்த்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டு கத்துனாங்க ராமலட்சுமி. இவனா 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 என் பொண்ணுக்கு எமனா வந்தவனா? 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணனே. அப்பவே கண்டிச்சிருந்தா என் பொண்ணு உசுரோட இருந்திருப்பாளே. இப்போ பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருந்த சத்யாவை கோபமா வந்து எட்டி உதைச்சு தள்ளி விட்டது அவங்க ஏரியா பையன் சதீஷ். ஆலந்தூர் காவலர் குடியிருப்புல ராமலட்சுமி குடும்பம் வசிச்சுக்கிட்டு வந்தாங்க. சதீஷோட அப்பா தயாளனும் போலீஸுங்கிறதால அவங்களும் போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்திருக்காங்க. சிறப்பு காவல் ஆய்வாளரா இருந்த தயாளன் ஓய்வு பெற்ற அப்புறம் அவங்க அதே ஏரியாவில் குவார்டர்ஸ்க்கு வெளியே வாடகைக்கு குடியிருந்தாங்க. சத்யபிரியாவும் சதீஷும் அடிக்கடி ஏரியாவில் சந்திச்சுப்பாங்க. சத்யாவை 14 வயசுல இருந்து பின்தொடர்ந்திருக்கான் சதீஷ். அறியாத வயசுல அவளும் வெகுளியா சதீஷ் கூட பழகி இருக்கா. அவன் போலீஸ்காரன் பையன்னு கெத்து காட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். படிப்பு சரியா வரல, எப்படியோ டிப்ளமா படிச்சு முடிச்சிருந்தான். வேலைக்கு போகணும், பொறுப்பா இருக்கணும்னு இல்லாம மது, ட்ரக்ஸ்னு போத பழக்கம் வேற அவனுக்கு இருந்துச்சு. சதீஷ் கிட்ட சத்யபிரியா பேசிட்டு இருந்தத அவ அப்பா அம்மா பார்த்திருக்காங்க. சத்யா, அவன் ஒரு பொறுப்பில்லாத பையன். அவன் போக்கே சரியில்லை. இனிமே அவன் கிட்ட நீ பேசக்கூடாது. மகளை கண்டிச்சாங்க ராமலட்சுமி. அம்மா சொன்னா அது நல்லதுக்கு தான் சத்யாவும் அதுல இருந்து அவன் கூட பேசுறத நிறுத்தி இருக்கா. ஆனா சதீஷ் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. சத்யா ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவளை கண்காணிப்பு வளையத்திலேயே வச்சு வளர்த்தாங்க அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. குடும்பத்துக்காக பாதை மாறாம இருந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வளர்த்தாங்க. சத்யாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு பிகாம் படிக்க ஆசைப்பட்டு டி நகர்ல இருக்கிற காலேஜில் சேர்ந்தா. சத்யா காலேஜில் சேர்ந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சதீஷ். 2022 மே மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் வாசல்ல வச்சு சத்யாவோட தலைமுடியை இழுத்து பிடிச்சு சண்டை போட்டிருக்கான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சத்யா. உங்க வீட்டுல சொல்றதெல்லாம் கேட்காத. நீ என்ன காதலிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்திருக்கான். காலேஜ் வாசல்ல நடந்ததை சத்யா வீட்டுல போய் சொன்னதும் அவங்க அம்மா ராமலட்சுமி மேற்கு மாம்பலம் காவல் நிலையத்துல சதீஷ் மேல புகார் பண்ணாங்க. அந்த முதல் புகார் பதிவான அப்பவே அவ மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா சத்யா இறப்ப தவிர்த்திருக்கலாமோ என்னவோ.
ஆனா போலீஸ் இந்த புகாரை கையாண்ட விதம் சதீஷுக்கு அவன் பண்றது தப்புன்னு உணர்த்தல. ஒரு பொண்ணை பொது இடத்துல வச்சு தாக்கி ஹராஸ்மெண்ட் பண்ணவன் மேல என்ன குற்ற வழக்கு பதிகனமோ அதை செய்யாம குடிச்சிட்டு பொது இடத்துல சண்டை போட்டதா செக்ஷன் 75ல அபராதம் விதிச்சு அன்னைக்கே போலீஸ் பெயில விடுவிக்கப்பட்டான் சதீஷ். சத்யபிரியா அம்மா போலீஸா இருந்தும் அவங்களால அந்த நேரத்துல எதுவும் செய்ய முடியல. சரி, பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு அவங்களும் அதுக்கு மேல எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம கடந்து போனாங்க. சதீஷ் மட்டும் சத்யாவை பின்தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்றதை நிறுத்தவே இல்லை. 2 நாள் கழிச்சு மே 22 ராமலட்சுமி அவங்க வேலை பார்த்த ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லயே இன்னொரு புகார் கொடுத்தாங்க. சதீஷ் என்னோட பொண்ணு சத்யபிரியாவை பின்தொடர்ந்து ஹாராஸ் பண்றான், அவன் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல ராமலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அப்பவும் சதீஷ் மேல விமன் ஹராஸ்மெண்ட் வழக்கு பதிவு செய்யாம சத்யா சதீஷ் குடும்பத்தை கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க போலீஸ். சம்பந்தப்பட்டவங்களோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு போலீஸ் சில நேரங்கள்ல இப்படி செய்வாங்க. ஆனா சதீஷ் ஒரு ஊதாரி பையன்னு தெரிஞ்சோம் போலீஸ் இந்த விஷயத்தை சரியா டீல் பண்ணாம விட்டது ஏன்னு மீடியாக்கள் கேள்வி எழுப்புச்சு. சத்யபிரியா ரயில் முன்னாடி தள்ளிவிடப்பட்டதை பத்தி சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒருத்தர் கொடுத்த பேட்டி சென்னை மக்களோட கவனத்தை பெற்றுச்சு. நான் எதிர் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயினுக்காக நின்றுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பீச் ஸ்டேஷன்ல போற ரயில் வருதான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு நின்றுச்சு. அப்போ அங்க ஒருத்தன் வந்தான். 2 பேரும் 10 நிமிஷத்துக்கு மேல கோவமா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவன் அந்த பொண்ணை ரயில் முன்னாடி தள்ளி விட்டுட்டான். எங்களால ஒன்றும் பண்ண முடியல. ரயில் போன அப்புறம் ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு உசுரோடு இல்ல. உருக்கமா சொன்னாரு 60 வயசு பேசஞ்சர். அவரோட அந்த பேட்டி மக்கள் எப்படி பொறுப்பில்லாம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புச்சு. பொது இடத்துல ஒரு இளைஞனும் இளைஞியும் வாக்குவாதத்துல ஈடுபட்டா என்ன பிரச்சனைன்னு தட்டி கேட்க கூட யாரும் தயாரா இல்லையா? மீடியா தன்னோட ஆதங்கத்தை கொட்டுச்சு. சத்யாவை ரயில்ல தள்ளி விட்டது சதீஷ்னு ரயில்வே போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை தேடுற வேலையில தீவிரமா இறங்குனாங்க. சத்யாவை தள்ளி விட்டுட்டு ஓடி போனவன அங்க இருந்த ஒருத்தர் துரத்திட்டு போயிருக்காரு. ஆனா அவர் போறதுக்குள்ள அவன் வேகமா ஓடி ரயில்வே ஸ்டேஷன் சுவர் மேல ஏறி குதிச்சு தப்பிச்சுட்டான். ஒருவேளை துரத்திட்டு போனவரு அவனை பிடிங்கன்னு கத்தி இருந்தா பொதுமக்களால பிடிக்கப்பட்டு இருப்பானோ என்னவோ. அந்த நேரத்துல சமயோஜிதமா செயல்படாதவரால அவன் தப்பிச்சு போனான். பரங்கிமலை ஸ்டேஷன்ல இருந்து பைக்ல வீட்டுக்கு போனவன் பைக் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். ஷேர் ஆட்டோ, பஸ்ன்னு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி துறைப்பாக்கம் போனவன் அங்க இருந்த டாஸ்மாக் ஒண்ணுத்துக்கு பக்கத்துல சுத்திட்டு இருந்திருக்கான். ஆலந்தூர்ல வீட்டுல இருந்து கிளம்பி போனப்போ செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவன் நடுநடுவுல செல்போனை ஆன் செஞ்சிருக்கான். அந்த சிக்னல்களை வச்சு சதீஷ துறைப்பாக்கம் ஏரியாவில் தேடிட்டு இருந்தாங்க போலீஸ். எதேச்சியா டாஸ்மாக் ஏரியாவில் போலீஸ் கிட்ட மாட்டினா. தலையில தொப்பி போட்டிருந்ததால முதல்ல போலீஸால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏட்டு ஒருத்தர் அவனை பார்த்து, ஏய் நீ போலீஸ்காரமே சதீஷ் தானே அப்படின்னு கேட்க ஆமான்னு ஒத்துக்கிட்டவனை கைது பண்ணி மேற்கு மாம்பலத்துக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாங்க. அக்டோபர் 13 சாயங்காலமே சதீஷ் போலீஸ் கிட்ட சிக்கினா. ஸ்டேஷன்ல வச்சு அவங்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. ஏற்கனவே உன்னை போலீஸ் கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏண்டா சத்யாவை பார்க்க போன? உங்களுக்குள்ள என்ன சண்டை நடந்தது? எதுக்காக அவளை ரயில் முன்னாடி தள்ளி விட்ட? எத்தனை நாளா அவளை ஃபாலோ பண்ண அப்படின்னாங்க ரயில்வே போலீஸ். நான் அவளை ரொம்ப காதலிச்சேன். எத்தனையோ முறை அவகிட்ட என்னை அவாய்ட் பண்ணாதன்னு சொன்னேன். அவள் கேட்கவே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அவள் எனக்கு தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டா. அதான் எனக்கு கோவம் வந்து அவகிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னா சதீஷ். எவ்வளோ சொன்னாலும் அவள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தா. அப்போதான் எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ரயில் வந்தப்போ செத்து போனி எட்டி உதைச்சிட்டேன். கல் நெஞ்சத்தோட சொன்னான் சதீஷ். கோவத்துல சத்யாவை தள்ளி விட்டாலும் அவ உயிர் பிரிஞ்சதுமே பிளேடால அறுத்து தற்கொலை பண்ணிக்க நினைச்சதா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சதீஷ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா போலீஸ் சொன்னாங்க. ஒரு தலையா காதலிச்ச பொண்ண வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ரயில் முன்னாடி தள்ளி விட்டவன் அவனும் சாகணும்னு நினைச்சா அதே ரயில்ல விழுந்திருக்கலாமே. போலீஸ்காரங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு மீடியா தொடர்ந்து கேள்வி எழுப்புச்சு. அன்னைக்கு நைட் முழுக்க மேற்கு மாம்பலம் ஸ்டேஷன்ல சதீஷை விசாரிச்சப்போ சத்யபிரியாவோட அப்பா மாணிக்கமும் அங்க இருந்தாரு. அவர் ரொம்ப சோர்வாவும் சோபத்திலேயே இருந்ததால வீட்டுக்கு போங்கன்னு நைட்டு 10 மணிக்கு அவரை அனுப்பியிருக்காங்க போலீஸ். சத்யாவோட போட்டோவை கையில வச்சுட்டு சேர்ல உட்கார்ந்து இருந்தவர் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லை. சொந்தக்காரங்க அவரை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க அவரை சோதிச்ச டாக்டர் மாணிக்க ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொன்னாங்க.
ஏற்கனவே பொண்ணை பறிகொடுத்த சோகத்தில் இருந்த ராமலட்சுமிக்கு இன்னொரு பேரடியா இருந்துச்சு மாணிக்கத்தோட இழப்பு. சத்யாவோட பிரேதம் இருந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மார்ச்சுரிக்கு மாணிக்கத்தோட உடலும் கொண்டு செல்லப்பட்டுச்சு. பொண்ணு உசுரோடு இருந்தப்ப கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட அவங்க குடும்பத்திலிருந்து சத்யா இறந்தப்புறமும் அவளை பார்த்துக்க கூடவே போயிட்டாரு மாணிக்கம்னு சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் கலங்கி நின்னாங்க. மாணிக்கம் கார்டியக் அரெஸ்ட்ல இறந்து போயிட்டார்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவரோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை தெரியப்படுத்துச்சு. அவரோட இறைப்பையில இருந்த ஆல்கஹால்ல விஷம் இருக்கிறதா மருத்துவ அறிக்கையில வெளிவந்துச்சு. அக்டோபர் 14 பிரேத பரிசோதனை முடிஞ்சு சத்யபிரியா மற்றும் மாணிக்கத்தோட உடல் ஆலந்தூர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த ஏரியா மக்கள் சத்யாவோட தோழிங்கன்னு எல்லாரும் அவளோட உடலை பார்த்து கதறி அழுதாங்க. சத்யாவோட ஈமச் சடங்குகளை அவளோட தாய் மாமா செஞ்சாரு. என் பொண்ணை பாருங்க, இப்படி கிடக்குறாளே, சின்னதா ஒரு தீக்காயம் பட்டாலே தாங்க மாட்டாளே, இப்போ தீயில போக போறாளே அப்படின்னு அவர் சொன்னது சுத்தி இருந்தவங்களையும் கண்ணீர் சிந்த வச்சது. இந்த சதீஷ்க்கு அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி கடுமையா தண்டனை கொடுக்கணும், அவனை சுட்டு கொல்லணும். ஆதங்கத்துல மக்கள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. தூக்கு தண்டனை கூடாது எனும் மனித உரிமைகள் அமைப்புகளும் நம்ம நாட்டில் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்படும். பொதுவாகவே ஒரு வழக்க நீதிமன்றம் தான் சிபிசிஐடிக்கு மாற்றும். ஆனா சத்யபிரியா வழக்க அப்போ டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு போட்டாரு. சதீஷ் விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்து போலீஸ் சரியா கையாளாம விட்டதை குறை சொன்னவங்களுக்காகவும் சத்யபிரியாவோட சாவுக்கு நீதி கிடைக்கவும் அவர் எடுத்த அந்த நடவடிக்கை சரியா இருந்துச்சு. சிபிசிஐடி புலனாய்வு அமைப்பு 4 பிரிவுகளா பிரிஞ்சாங்க. மேற்கு மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல கேண்டீன் இன்சார்ஜ், சத்யாவோட தோழிங்க, ஜெயின் காலேஜ், ஆலந்தூர்ல இருந்த சத்யா சதீஷ் வீடுன்னு தனித்தனியா அக்டோபர் 18 விசாரணையை தொடங்கினாங்க சிபிசிஐடி. அக்டோபர் 13 சத்யா தள்ளிவிடப்பட்ட ரயிலை இயக்கின இன்ஜின் டிரைவர்கிட்டையும் விசாரிச்சாங்க. பரங்கிமலை ஸ்டேஷனை ரயில் நெருங்கிட்டு இருந்துச்சு. ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் வருதுன்னா முன்னாடியே ரயிலோட வேகத்தை குறைச்சிடுவோம். பிளாட்ஃபார்ம் கிட்ட ரயில் போனப்போ அந்த பொண்ணை அவன் தள்ளி விட்டுட்டான். அப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியல. பிரேக் போட்டால் கூட ரயில் 20 அடி தள்ளி தான் நின்றுச்சு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு கழுத்தில் ட்ரெயின் ஏறி இறங்கிடுச்சுங்க அப்படின்னாரு. ஆலந்தூர்ல சத்யா வீட்டுக்கு போற வழியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் கலெக்ட் பண்ணாங்க. 6 நாளா சதீஷ் சத்யா பின்னாடியே போய் அவளோட ரூட்டீனை வாட்ச் பண்ணி பிளான் பண்ணி தான் தள்ளி விட்டுருக்கான ஆதாரத்தோட அடிப்படையில் முடிவு பண்ணாங்க. சதீஷும் சத்யாவும் பிளாட்ஃபார்ம்ல சண்டை போட்டதா பேசஞ்சர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனா சிசிடிவி வீடியோல அப்படி எதுவும் இல்லைன்னு சிபிசிஐடி போலீஸ் சொன்னாங்க. 15 நாள் போலீஸ் காவல்ல அடைக்கப்பட்டிருந்தவனை 5 நாள் காவல்ல விசாரிக்க சிபிசிஐடி போலீஸ் சைதாப்பேட்டை கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. 1 நாள் மட்டும் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி தந்துச்சு. புழல் சிறையில் இருந்து அவனை அழைச்சிக்கிட்டு வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க. வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், குடும்பத்துக்கான வருமானத்துக்காக வேலைக்கு போகணும்னு 2 வருஷமா ஜெயிலில் இருந்த சதீஷ் எத்தனையோ முறை பெயில் பெட்டிஷன் போட்டும் நீதிமன்றம் அனுமதி தரல. சுமார் 2 வருஷம் 70 சாட்சிகள் வீடியோ ஆதாரங்களை சிபிசிஐடி போலீஸ் கோர்ட்ல தாக்கல் செஞ்சாங்க. 2024 டிசம்பர் மாசம் சதீஷ் குற்றவாளின்னு அல்லிக்குளம் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி அறிவிச்சாங்க. சதீஷ் தான் குற்றவாளி என்பது நிரூபணமாகி இருப்பதாக அறிவித்த நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சதீஷுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மொத்தம் 35,000 ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க. தீர்ப்பின் மேல்முறையீட்டுக்கான அவகாசம் முடிந்த பிறகு மொத்த அபராத தொகையிலிருந்து 25,000 ரூபாயை சத்யபிரியாவோட 2 சகோதரிகளுக்கு அளிக்க உத்தரவிடப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசு சத்யபிரியாவோட 2 சகோதரிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவுல சொல்லி இருந்துச்சு. சத்யபிரியா குடும்பத்துக்கு நடந்தது வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. மகளையும் கணவரையும் இழந்த ராமலட்சுமி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ராமலட்சுமியை பார்த்து ஆறுதல் சொல்ல போன சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவங்களுக்கு தனியார் மருத்துவமனையில உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செஞ்சாரு. இருந்தாலும் மகளை கொன்னவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னான்னு தெரிஞ்சுக்காம 2023 பிப்ரவரி மாசமே இறந்து போயிட்டாங்க.
தன்னோட ஆசையை மட்டும் பெருசா நினைச்சு சதீஷ் செஞ்ச ஒரு காரியம் ஒரு குடும்பமே அழிஞ்சு போக காரணமாகிடுச்சு. யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத பிடிவாதம் வெற்றியை கொடுக்கும். சுயநலத்தோட மற்றவங்க ஏத்துக்காத ஒரு விஷயத்துக்காக பிடிவாதமா இருக்கிறது அழிவுத்தான் தருங்கிறதுக்கு சாட்சியா இருக்கான் சதீஷ். வேற ஒரு உண்மையான குற்ற சம்பவத்தோட பின்னணி பற்றி முழுமையா தெரிஞ்சுக்க அடுத்த வெள்ளிக்கிழமையும் கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.